வணக்கம், வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மீடியா. இன்றைக்கு என்னோட வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான சுவையான கனவா டெவல், அதாவது கனவா பொரியல். ஓகே, நான் என்னென்ன செய்ய போகிறேன்னு பார்க்கலாமாங்க. கனவாவை சுத்தப்படுத்தி தோலெல்லாம் முறித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கால ஒரு மிக்சியில் சிவப்பு வெங்காயம், ஒரு பாதி சின்ன வெங்காயத்தின் ஒரு 4 வரக்கூடிய அளவுக்கு எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். அதை விட ஒரு உள்ளி, ஒரு துண்டு இஞ்சி அதையும் வெட்டி போட்டுருக்கிறேன். இவ்வளோத்தையும் நான் அரைச்செடுக்க போகிறேன். ஓகே, இது அரைச்செடுத்தாச்சு. இங்கால உப்பு நான் எடுத்துருக்கிற கனவாக்கு அளவாக உப்பு போடுறேன். ஓகே, இதனால் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி, வெங்காயம், உள்ளி இவ்வளத்தையும் அதுக்குள்ளே போட்டு மிளகாய்த்தூள் காரத்துக்கு 1 ஸ்பூன், மஞ்சள் தூளும், இது இப்போ மஞ்சள் தூள் போட்டுட்டேன், மிளகாய்த்தூள் போட போகிறேன். இது லெமன் ஜூஸ். ஃப்ரெஷ்ஷாக தேசிக்காய் இருந்தால் தேசிக்காய் போடலாம், இல்லாட்டிக்கு இப்படி லெமன் ஜூஸாக இருக்கிறது போட்டு இதுக்குள்ளே கலக்க போகிறோம். நல்லா கையால் கலந்தால் தான் அந்த உரைப்பு உப்பு எல்லாம் நல்லா சேரும். எல்லா பக்கமும் நல்லா கையால் பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நான் வைக்க போகிறேன். அப்போ தான் அந்த மசாலா உப்பு எல்லாம் அந்த கனவாவோட நல்லா சேர்ந்துருக்கும். ஓகே, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுது. இங்கால சட்டி ரெடி. எண்ணெய் தேவையான அளவு, அதாவது கனவா எடுக்கிற கனவாக்கு ஏற்ப பொரிக்கக்கூடிய அளவுக்கு எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இங்கால கனவாவை எடுத்து அதுக்குள்ள முக்கியமான விஷயம், கனவா பொரிக்கும்போது வெடித்து பறக்கும், அதனால் மூடிடணும். அப்போ தான் வெளியில் எண்ணெயும் பறக்காது, கைகளில் கனவா துண்டே பறக்கும். அதனால் மூடித்தான் ஜாக்கிரதையாக பொரிக்கணும். இல்லாட்டியே திறந்து இப்போ கலந்து விட போகிறேன். அப்போ தான் எல்லா பக்கமும் சரிசமனாக பொரியும். சில பேர் ரவுண்டாக வெட்டி பொரிக்கலாம். கனவா ஏற்கனவே ஒரு ரப்பர் தன்மை இருக்கிறபடியாக எனக்கு சின்ன துண்டுகளாக வெட்டி பொரிக்கிறது தான் விருப்பம். அது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். வட்டமாக வெட்டி பொரிக்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வெட்டி கொள்ளலாம். மூடியை எடுத்தெடுத்து உடனே மூடியை பக்கத்தில் வச்சு பார்த்திங்களா, அந்த சைட் சிங்கிலாம் இன்னும் பறந்துட்டுது, மூடி பொரிச்சு. ஓகே, இப்போ நல்ல பொரியல் ரெடி ஆகிட்டுது. இதை இந்த எண்ணெயை வடித்து எடுக்க போகிறேன். ஒரு பேப்பரில் போட்டிருக்கேன், ஏன்னா எண்ணெய் கூடுதலாக இருக்கும். அது கொஞ்சம் எண்ணெய் அந்த பேப்பரில் இறங்கட்டும். இங்கால திருப்பி இந்த டெவல் செய்கிறதுக்கு இப்போ பொரிச்செடுத்துட்டேன் கனவா. இப்போ செய்ய போகிறது டெவல். இதுக்குள்ள எப்படி செய்ய போகிறோன்னு காட்டுறேன். இதுக்குள்ள வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், மஞ்சள், பச்சை ரெண்டும் வெட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை இதில் லைட்டாக தாளித்து எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதை லைட்டாக தாளிச்சிட்டு இப்போ குடமிளகாயை போடுறேன். நல்லா குடமிளகாய் ஒரு அரை பதத்தில் இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஆனால் நான் நல்லா பொரியத்தான் விட போகிறேன். நல்லா இது கனவா டெவல் அந்தபடியாக. ஓகே, நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு, அதாவது இதில் இந்த குடமிளகாக்கும் வெங்காயத்துக்கும் தேவையான உப்பு மட்டும் லைட்டாக தூவி விடுறேன்.
ஓகே, இப்போ தக்காளி போட போகிறேன். இந்த தக்காளிக்கு மேலே லைட்டாக உப்பு போட போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஹெதியாக அவியும். அதோட அந்த தக்காளியில் கொஞ்சம் உப்பு சேருறதுக்காக. இப்போ எல்லாம் நல்லா கலந்து வதங்க விடுறேன். இப்போ ஒரு 5 மிளகாய், பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ள போட்டு வதக்கிட்டு இது மிளகாய் அந்த மசாலா தூள், அதாவது மல்லி, மிளகாய், சீரகம் எல்லாம் சேர்த்த தூள். இது வாசனைக்காக, இது உரைப்புக்காக இல்லை, லைட்டாக தான் அரை மிச்சக்கரண்டி அளவில் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூளும். இதுமினா நீங்கள் மிளகாய் தூளை இன்னும் குறைக்கலாம். சில பேர் இதுக்குள்ள கிச்சப் விடுறவை. எனக்கு கிச்சப் சுவை இந்த இதுக்குள்ள விருப்பம் இல்லை. என்னென்னா இனிப்பு சுவை, இன்னும் ஏற்கனவே குடமிளகா, வெங்காயம் இனிப்பு சுவை இருக்கும். கிச்சப்பும் போடைக்க இன்னும் இனிப்பாக இருக்கும். ஸோ எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் விரும்பினா இது போடலாம் கிச்சப். ஓகே, இப்போ நல்லா வதங்கி வந்துட்டாது. இந்த மசாலாக்கள் குடமிளகாய் எல்லாம் தூள் மணம் எல்லாம் போயிடுச்சுது. இப்போ இந்த கனவாவை இதுக்குள்ளே போட்டு பிரட்டி எடுக்க போகிறேன். மெல்லிய நெருப்பில் தான் இப்போ நான் வச்சுருக்கிறேன். ஏனெண்டா அந்த தூள் மணம் போய் கருகாமல் இருக்கும். அப்போத்தான் ஓகே. இப்போ சூப்பரான கனவா டெவல் ரெடி ஆயிட்டுது. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ பார்க்க ஆவி வருது, பார்க்கவே நல்லா இருக்குது, சாப்பிடவும் நல்லா தான் இருக்கும். ஓகே, நீங்களும் செய்து பாருங்கள். இதே மெத்தடில் இறால் செய்யலாம், கோழி செய்யலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா, என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் முகமாக எனக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.